த லார்ட் ஆஃப் மிஸ்ரூல்னு 2023 வந்த ஒரு அற்புதமான படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவா இந்த கிளைமேக்ஸ்ல கரெக்டா இதுதான் மேட்ரு, இப்படித்தான் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்குன்னே சொல்லாம நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா. கிளைமேக்ஸ் நான் சொல்ல மாட்டேன்னு சில டைரக்டர்ஸ் தெரிவாங்க. கிளைமேக்ஸா அறகுறையா காட்டுவாங்க, இல்ல காட்டவே மாட்டாங்க. நீங்களா முடிவு பண்ணிக்கங்கன்னு விட்டுருவாங்க. அப்படி சில படங்களை நாம பார்த்திருப்போம். விரல விட்டு எண்ணிடலாம். அந்த கேட்டகரியில வரக்கூடிய படம் தான் இது. அதுல முதல் 2 ஆப்ஷனை உங்கள சில பேர் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா நம்ம கண்டுபிடிக்க முடியாத 3வது ஆப்ஷன் ஒன்னு இருக்குது. அதை நான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்கிறேன். சோ அதை மிஸ் பண்ணிடாம கடைசி வரை பாருங்க. நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், நம்பி பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜென்ரலா பாதிரியாரா பார்த்திருப்போம். இங்க கொஞ்சம் வித்தியாசமா பாதிரியாரம்மா இருக்காங்க. கிறிஸ்துவ மதத்தை பத்தி போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்துல இருக்கிற அந்த சர்ச்சில் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பேப்டிசம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேர் வைக்கிறது, கிறிஸ்துவ மதத்துக்கு வரவேற்கிறது, ரெண்டுமே அப்ப நடக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் அந்த அம்மாவோட பொண்ணு, நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஒருத்தி, அவ முடியெல்லாம் விதவிதமா கட் பண்ணி வச்சிருக்கா. ஒரு பொம்மையில வித்தியாசமா சுத்தி வச்சிருக்கா. அங்க இருக்கிற முயலை ஒரு மாதிரியா பாக்குறா. கையில ஒரு சிசரை எடுக்கிறா. முயலை பலி கொடுத்துருவாளோ, ஏதாவது பண்ண இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. புள்ளையை எப்படி வளர்த்து வச்சிருக்கிறா அம்மா, ஆனா அங்க ஊருக்கு உபதேசமா அப்படின்னு நமக்கு தோணும். அதே சமயம் வயல்வெளியில ஒரு 3 பேர் வித்தியாசமா மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு பண்ற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. முயலை கொல்ல போறான்னு பார்த்தா முயலோட முடியை தான் கட் பண்றா. முடியை கட் பண்றேன்னு தான் கையை லைட்டா கட் பண்ணிட்டா போல தெரியுது. வீட்டுல அப்பா பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. இவங்க சர்ச்சில் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு, பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க, பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கணும் வச்சுக்கணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க புருஷன் கூட. அந்த குழந்தையோட ரூம்ல பார்த்தா ரொம்ப வித்தியாசமா முக்கோணமா ஏதோ வரைஞ்சு வச்சிருக்குது. ரவுண்ட் ஏதோ வரைஞ்சு வச்சிருக்குது. வித்தியாசமா என்னென்னமோ தொங்க விட்டு இருக்குது பாருங்க. ஒரு கட்டை, மேல வட்டம், கீழே முக்கோணம்னு கலர் கலரா ஏதோ ஒட்டி வச்சிருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி சிம்பிள் காட்டுக்குள்ள எங்கேயோ இருக்குதோ என்னவோ தெரியல. அடுத்து பார்த்தா அந்த ஊர்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்காக தன்னை ஒரு ஏஞ்சல் மாதிரி குழந்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. பூங்கொத்தை கையில வச்சிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம ஹீரோயின். இதெல்லாம் என்ன பழக்க வழக்கமோன்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம புருஷன்கிட்ட. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த ஊர்ல ஒருத்தர் சட்டை கட்டி எல்லாம் கழட்டி போட்டு, சாக்ஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஏதோ பண்ண காத்துட்டு இருக்கிறார். இந்த பக்கம் அந்த குழந்தை ரொம்ப ஜம்முன்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் எல்லாரும் கூடயும் ஓடி ஆடி விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது. கூடவே ஹீரோ ஹீரோயின் அவங்களும் வராங்க. அங்க அவங்க பொண்ணு கூட படிக்கிற வேற ஒரு குழந்தை இருக்குதோ, அந்த குழந்தையோட அப்பா அம்மா எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் காட்டுக்கு மத்தியில அந்த பையன் நடந்து போறாங்க. அந்த பக்கம் காட்டுற ஒருத்தர் கண்ணாடியில ஒரு மாஸ்க் எடுத்து மூஞ்சில போட்டுக்கிறார். வீட்டுக்கு வெளியில ஒரு 3 பேர் மாஸ்க் போட்டுட்டு ஆல்ரெடி காத்துட்டு இருக்காங்க. அறுவடைக்காக இங்க எல்லாம் ஜரக்கடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்க இவளை நடுவுல நிக்க வச்சு அவளுக்கு மலர் அப்படி அபிஷேகமா அப்படியே மேல தூவி விடுவாங்க. இது எல்லாம் இவளுக்கு ரொம்ப புதுசா இருக்குது. அடுத்து அந்த ஒரு நாடகமும் அரங்கேற போகிறது. நாடகத்துக்கு மத்தியில இந்த பக்கத்துல இன்னொரு வண்டி வரும். கையில ஒரு அருவாவோட ஒருத்தர் உள்ள வரார். நாடகத்துல இவரு இந்த ஊரோட தலைவர் பிரபு ஹாலோஹாக்னு ஒன்னு சொல்றாரு. அது ஒரு தீய சக்தியா, அதை விரட்டுறதுக்காக வந்திருக்கிறேங்கிறாரு. பார்த்தா பின்னாடியே அந்த தீய சக்தி வரும். நாடகத்துல பாக்குறதுக்கு ஏகப்பட்ட கொம்புகளோட ஆட்டுத்தலையோட வித்தியாசமா இருக்குது. என்ன கலாச்சாரம்னா ஆவிய அந்த ஊர் தலைவர் விரட்டுறாருங்க, அருவாவோட விரட்டுறாரு. இதைத்தான் அவங்க கொண்டாடுறாங்க போல தெரியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஊர்ல வயல்வெளிக்கு மத்தியில 3 நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நெருப்பை சுத்தி எல்லா பேரும் ஜாலியா சுத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினியும் வாங்க ஆடலான்னு கூட்டிக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஆடி சுத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பொண்ணை காணோம். என்னடா பொண்ணை காணாம, பொண்ணு கையில வச்சிட்டு இருந்த ஒண்ணு வேற ஒரு குழந்தை வச்சிட்டு இருக்கேன்னு அந்த குழந்தை கிட்ட போய் கேட்டா, உங்க பொண்ணு ரொம்ப தூரம் போயிட்டா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஆனா சிரிக்குது வித்தியாசமா. ஆடிக்கிட்டு இருக்கிற புருஷனை நிப்பாட்டி, குழந்தைய காணாம பாக்கலையா, என்னங்க பொறுப்பு இல்லாம திரியுறீங்கங்கறா. அதே சமயம் பார்த்தா காட்டுக்குள்ள ஹாலகாக் மாதிரி ஒருத்த வேஷம் போட்டிருந்தால அவனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த குழந்தை போறாப்லையும் பின்னாடியே இவளும் விரட்டிக்கிட்டு போறாப்லையும் தெரியுது. போற வழியில பார்த்தா தடுக்கி கீழே விழுந்துருவா. ஒரு பள்ளத்தாக்க மாதிரி போகுது, அதுல விழுந்துருவா. விழுந்து திரும்பி சுத்தி முத்தி பார்க்கும்போது குழந்தைய காணும். திரும்ப இங்க வந்து தான் புருஷன் கிட்ட சொல்லுவாங்க. கட் பண்ணா இப்போ போலீஸ் வீட்டுல வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை எப்படி காணாம போச்சு, எப்படி மிஸ் பண்ணீங்க, எங்க பாத்தீங்கிற கேள்விகள் தான். கேட்ட கேள்வியவே திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் குழந்தைய கண்டுபிடிக்கிறத விட என்கிட்ட கேள்வி கேட்கறதெல்லாம் நீங்க அதிகமா நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. குழந்தைய கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. பாவம், கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருப்பாங்க. நாங்க முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா வயல்வெளி பக்கத்துல 3 பேர் மாஸ்க் போட்டு நிக்கிறாப்ல இவளுக்கு தோணும். இவங்க வளர்த்த அந்த முயலுக்கு சாப்பாடு வைக்க நேரம் வந்துருச்சுன்னு சாப்பாடு வைக்கிறதுக்காக முயலை கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் மோப்ப நாய்களுக்காக அந்த குழந்தை பயன்படுத்தின பொருட்களோ இல்ல ட்ரெஸ்ஸோ ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருப்பான் போலீஸ்காரன். எல்லாத்தையும் புடிங்கிட்டு தயவுசெய்து எல்லாரும் வெளியில போங்கன்னு குழந்தையோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு இயேசுவை நினைச்சு கும்பிட்டு இருக்கா. பாவம், அங்கேயே குழந்தைய நினைச்சு குழந்தையோட பெட்லயே படுத்துட்டா. அப்போ குழந்தை பின்னாடி நின்னு அவளோட முடியை கோதி விடுறாப்ல, என்ன கண்டுபிடின்னு சொல்றாப்ல இவளுக்கு தோணும். இங்க கூட பாருங்க நிறைய முடிகள் செவத்துல தொங்கிட்டு இருக்குது. அப்புறம் அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து
வந்து காட்டுக்குள்ள தேடுதல் வேட்டையை நடத்தும் போது அவ ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருந்தால அந்த ட்ரெஸ்ஸோட ரெக்க இங்க கிடக்குதுங்க. பொண்ணை காணோம். சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாங்க, பொண்ணை கிடைக்கல. அதுக்கு மத்தியில போன் வருது. வீட்டுக்கு வா, உனக்கு ஒண்ணு காட்டணும் அப்படிங்கிறான் புருஷன். சரி, நீ இவளும் வந்து பாக்குறா. வந்து பார்த்தா அந்த ஃபெஸ்டிவல் அப்ப யாரோ வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோல பேய் மாதிரி வேஷம் போட்டு இருந்த ஒருத்தன் அவன் அந்த குழந்தைகிட்ட பேசுறதும் தான் மாஸ்க கலட்டுறதும் ரொம்ப அப்பட்டமா அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. யாரா அவன் அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்ல ஒரு பையன், அவ்வளவுதான். கையில வித்தியாசமா ஒரு முக்கோணமா ஒரு டாட்டு போட்டுருக்கான். ஈஸியா அவனை கண்டுபிடிச்சிடலாம், இது ரொம்ப சின்ன ஊரு அப்படிங்கிறாரு போலீஸ்காரர். வீடியோ பார்த்தது போதும்னு வீடியோவை மூடிட்டாச்சு. அப்புறம் அந்த ஊர் ஹோட்டல் பக்கம் போனதும் அங்க இருக்கிற ஒரு அம்மா கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாங்க. எல்லாம் நல்ல விதம் நடக்கும், நாங்க துணையா நிக்கிறோம் அப்படின்னு கடையில் இருக்கிற பல பேரு அந்த அம்மாட்ட நல்ல விதமா பேசுறாங்க. அப்போ ஆவி மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டிருந்தான்ல, பேய் மாதிரி, அவன் யாரு என்னங்கறத விசாரிக்கிறாங்க. ஊருக்கு ஒதுக்குறமா இருக்கிற வீட்டுல ஒரு வேனுக்குள்ளதான் அவன் தங்கி இருக்கிறான்னு இவர் எடுத்து சொல்றாரு கடைக்காரர். அவன் கையில இந்த மாதிரி டாட்டோ இருக்குமான்னு இவங்க வரைஞ்சு காட்டுறாங்க. ஆமா, இந்த டாட்டோ இருக்குங்கிறதையும் கடைக்காரர் சொல்லிட்டாரு. உடனே வேகமா வண்டி ஓட்டிட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குவரமா இருக்கிற அந்த இடத்த தேடி போறாங்க. அங்க போயாச்சு, யாரும் இல்ல. சுத்தி முத்தி அந்த பண்ணைய தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அங்க ஒரு சின்ன வண்டி மாதிரி நிக்குது. அந்த வண்டிக்குள்ள போலான்னு பார்த்தா அந்த பண்ணக்காரர் பிடிக்கிறாரு. யாருமா நீ, என்னமா வேணும்னு. இல்ல, உங்க பேரனை பத்தி கேள்விப்பட்டோம், அவன் கையில இந்த மாதிரி டாட்டு இருக்குமாமே, என் புள்ளைய காணோம், அவன் தான் தூக்கிட்டான்றாங்க, நான் பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லும் போது அவர் விட மாட்டேங்கிறாரு. அதே சமயம் புருஷன் இந்த பக்கத்துல வந்து பிடிச்சிடறாப்ல, நீ போய் பாருமா அப்படிங்கிறாரு. உள்ள போய் பார்த்தா உள்ள இவங்க பொண்ணு இல்ல. ஆனா ரொம்ப கோரமா ஒரு ஆட்டை பிடிச்சு அக்கக்கா பிரிச்சு கடவுள் மாதிரி ஒரு ஆட்டையே பிரிச்சு தொங்க விட்டுருக்கிறத பார்க்கலாம். He stands in the field and waits அப்படின்னு வேற ரத்தத்துல எழுதி இருக்கிறது. வயல்வெளிகளை நிப்பான், நமக்காக காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு எழுதி இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே குழம்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் போலீஸ்காரங்க விசாரணை பண்ணட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம், போலீஸ் அவங்க வேலையை பார்க்க விடுவோம் அப்படின்னு சொன்னா பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா, ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா. மறுபடியும் தான் பொண்ணோட ரூமுக்கு வந்து அவளோட பெட்லயே படுத்துக்க மறுபடியும் குழந்தை இவளை கட்டிப்பிடிக்கிறாப்ல தோணும். கீழே இறங்கி வந்தா கீழே தான் பொண்ணு இருக்கிறாப்ல, தலையில சும்மா விறகால கொம்பு வச்சாப்ல, கண்களை ஏதோ ஒரு சாக்க வச்சு மூணாப்ல எல்லாம் இவளுக்கு தோணும். காட்டுக்குள்ள அவளை தேடி போறாப்ல எல்லாம் கனவு காண்டுகிட்டு இருக்கிறா பாவம். அப்புறம் ஊர்க்காரங்க எல்லார்கிட்டையும் பேசணும், நம்பிக்கையை கொடுக்கணும், அதுக்கு நாம சர்ச்சில் ப்ரே பண்ணணும்னு முடிவு பண்ணி எல்லாரையும் வர சொல்லியிருப்பாங்க. இவ இங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல அவரு அந்த ஊர் தலைவர் மாதிரி வேஷம் போட்டார்ல, அருவாத்துக்கிட்டு தெரிஞ்சார்ல நாடகத்துல, அவர் வித்தியாசமா கும்பிட்டு இருக்கிறார். அப்புறம் இங்க வந்து என் பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பிக்கை தான் வேணும், கடவுளோட நம்பிக்கை வேணும், நம்பிக்கையோட என் கூட சேர்ந்து ப்ரே பண்ணுங்க, என் பொண்ணு கிடைச்சிருவா, கனவுல வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண சொன்னா அவங்க கூட்டத்துல ஒருத்தர், யாரு, அதான் ஊர் தலைவரா நடிச்சாரு, அருவாவோட தெரிஞ்சாரு, அந்த அருவாக்காரர் எந்திரிச்சு, இல்ல, கடவுள்கிட்ட உங்க குழந்தை இருந்தா உன் குழந்தை கிடைக்கும், ஆனா உன் குழந்தை கடவுள்கிட்ட இல்ல, அவ இருக்கிற இடம் வேற, 2 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்குது, அப்புறம் நடக்கிறது தான் அப்படின்ட்டு போயிட்டார். இவளுக்கு ஒன்னும் பிடிபடல. வீட்டுக்கு வந்தா சோகமா இருப்பாங்க, சமைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க. அவங்களால முடிஞ்ச ஐட்டங்கள் எல்லாம் கூடவே கொண்டு வராங்க. ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன், நீங்க சாப்பிடாம இருப்பீங்கன்னு வந்தம்மா ஆம்லெட் போடுறதுக்கு முட்டையை உடைச்சா முட்டை அழுகி போயிடுச்சான். முட்டை அழுகி போச்சுன்னு ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வயசான வெள்ளமுடிக்கார பாட்டியம்மாலாம் வரும், ஆறுதல் சொல்லணும், நாங்க இருக்கிறோம், பயப்படாதன்ட்டு. அவங்க கேக்கு லொட்டு லுசுக்குன்னு அவங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து இங்க கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரையும் சாப்பிட வைக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது இந்த வகையில இந்த ஊரு நமக்கு உதவி செய்யுது, பிடிக்குதோ இல்லையா அவங்க உதவி நம்ம ஏத்துக்கணுங்கிறாப்ல அப்பா பேசுவார். அதே சமயம் இந்த பக்கம் பாருங்க, அந்த அருவாக்காரர் முட்டையை உடைச்சு சாப்பிடறதுக்கு ஊத்துறாரு. பார்த்தா 3வது முட்டையில குஞ்சே வந்து விழுகுது. அந்த பக்கம் வேற ஒரு வீடு, அந்த வெள்ளமுடிக்காரமா இருக்கிறாங்கல்ல, அந்தம்மா வீட்டுல முட்டையை உடைச்சாலும் அங்கேயும் குஞ்சு விழுகுது. முட்டை கெட்டு போச்சு, வேற முட்டை வேணும்னு சொல்லும் போது சரி நானு இவங்களே கோழி பண்ண வச்சிருக்காங்க, அங்க போய் முட்டை எடுக்கலாமேன்னு போறாங்க. பார்த்தா அங்க ரொம்ப கோரமா விகாரமா ஏதோ ஒன்ன பார்த்து பேச முடியாம வாயடைச்சு போறாங்க. அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. உண்மையான காலகாங்க பார்த்திருப்பாங்களோ, உண்மையான அந்த ஆடனை பார்த்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. அப்புறம் ஊர்ல ஜோரா மழை பெய்யுது. சில வீடுகள்ல வெளியில ரத்தத்தையும் முடியையும் கட்டி வச்சு தொங்க விட்டு இருக்கிறத பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறா. காணாம போனவளோட பொண்ணெல்லாம் போஸ்டர் எல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க பாவம். அங்க அந்த வெள்ளமுடிக்காரி பேய பார்த்தாப்புல பயந்துகிட்டு இருக்கா. என்னம்மா அப்படி திரியறியே, என்ன வீட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அங்கேயே அவங்க ஒரு மாதிரி புலம்பிட்டே இருப்பாங்க. அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இங்க இருந்து 2வது ரூம்ல ரொம்ப உயரமா ஏதோ ஒண்ணு நிக்கிறாப்ல, டப்புன்னு கதவை சாத்துறாப்ல தோணும். அரண்டு போவாங்க இவங்க. கூட இருக்கிற அம்மா மறுபடியும் போய் கதவை திறக்கும் போது அங்க எதுவும் இல்ல. எனக்கு என்னமோ இவங்க உண்மையான அந்த ஆட்டு மண்டையை நான் கண்டுருப்பாங்களோ பார்த்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதுலதான் பித்து பிடிச்சாப்ல திரியிறாங்களோன்னு தோணுது. டப்புன்னு அந்த அம்மா அவங்க முடிய பிடுங்கி அதுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த ஆத்மாவுக்கு முடியத்தான் இந்த மாதிரி அர்ப்பணிப்பு பண்ணுவாங்க போல தெரியுது. இதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறேன்னு இதை பத்தி விசாரிக்கும் போது இதை பத்தி ஒரு பழமையான புத்தகமே உண்டு, எங்க ஊரு கதை அப்படின்னு அந்த அம்மா அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாங்க. 1621 வருஷத்துல கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு முன்னாடி டோபியஸ்னு ஒருத்தன், இந்த ஊரோட பிரபு, நிலப்பிரபு. அவன் என்ன சொல்றான்னா, ஊரு நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா செழிக்கணுங்கிறதுக்காக அந்த ஆவிக்கு தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபீல்ட் லேண்டுங்கிறாங்க. அதுக்காக நான் ஒரு எப்படி ஜீசஸுக்காக சர்ச்சுன்னு ஒண்ணு கட்டுறாங்களோ அந்த மாதிரி அந்த ஆவிக்காக நான் ஒரு கருப்பு கொட்டகையை கட்டுறேன் அப்படின்னு கிளம்புறாரு. கொட்டகையெல்லாம் கட்டுறாப்ல. அப்புறம் அந்த ஆவிக்கு
பலி கொடுக்கணும்னு சொல்லி ஆடு மாடு சின்ன சின்ன ஐட்டங்களா கோழி கொட்டனை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி குழந்தையவே பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இருந்து அந்த 450 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதுக்கு பிறகு இந்த மாதிரி எவ்வளவு பலி கொடுத்தாங்களோ யாருக்கு தெரியும்னு அந்த அம்மா புலம்பிட்டு இருக்குது. அப்புறம் அதே புக்ல தலை மட்டும் எரியறாப்ல ஒரு போட்டோ இருக்குது. இது யாருன்னு கேட்டா அதே நிலப்பிரபு தானா. இப்படி குழந்தைகளை பலி கொடுக்கறான், ஊரோட நல்லதுக்காக குழந்தைகளை பலி கொடுக்கறாங்கிற மேட்டரை கேள்விப்பட்டு சர்ச்சு இந்த ஊருக்கு படையெடுத்து வந்து இப்படி குழந்தைகளை பலி கொடுக்கிற அந்த நிலப்பிரபுவை தலையில மட்டும் நெருப்பு வச்சு ரொம்ப கோரமா கொன்னுட்டாங்க. கொண்ட பிறகு அந்த கருப்பு கொட்டகையை அழிச்சு அதுக்கு மேலேயே இவங்க சர்ச்சையும் கட்டிட்டாங்களாம். ஆனா இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் நம்புறதுக்கு தயாராக இல்ல. உன் குழந்தை காணாம போனது ஒன்னும் புதுசு இல்லமா. நம்ம அருவாக்காரனோட பையன் கூட கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனா பாவம்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த பக்கத்துல பார்த்தா அந்த ஆவியை பார்த்த வெள்ளமுடக்காரமா வந்து தான் உச்சா போறவங்கிறது கூட தெரியாம நீ அந்த கருப்பு கொட்டகைக்கு போகணும், நீ அந்த கருப்பு கொட்டகைக்கு போகணும்னே புலம்பிட்டு இருப்பாங்க. கட் பண்ணி இந்த அம்மா வெளியில வரும்போது பார்த்தா போலீஸ்காரங்க அந்த பக்கம் தான் தெரியுறாங்க. ஏங்க 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பையன் காணாம போயிருக்கானாமே, அந்த உண்மையெல்லாம் எங்க கிட்ட நீங்க சொல்லலையே அப்படின்னு விசாரிச்சா அந்த கேஸை பத்தி எல்லாம் நோண்டாத, அந்த கேஸ் வேற இந்த கேஸ் வேறன்னு போலீஸ் ஜகாவாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த குழந்தையோட அப்பன் யாரு, நம்ம அருவக்காரன் தான். அவனையே போய் பார்த்து 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குழந்தை காணாம போச்சாமே, என் வழி அப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, சரி வா டீ போட்டு கொடுக்குறேன்னு உள்ள கூப்பிடுறாப்ல. அவர்கிட்ட அந்த மாஸ்க் இருக்கிறத கவனிக்கலாம். அருவாக்காரர வேஷம் போட்டது இவர் தான். டீ ஊத்தி கொடுப்பாரு, அது கூட ஒழுங்கா கிளீன் பண்ணாரான்னு தெரியல, அதனால இந்த மாதிரி டீ குடிக்கலங்க. அங்க 2 பேர் சேர்ந்து எடுத்தாப்ல போட்டோ இருக்குது. இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. யாருதுன்னு கேட்டா அதுல ஒருத்தன் இவரோட புள்ள காணாம போனவன் 12 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னொரு பையன் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வேன்ல வாழ்ந்துட்டு இருக்கான்ல, அவன் இவரோட காணாம போன புள்ளையோட ஃப்ரெண்டு போல தெரியுது. அதை பத்தி எல்லாம் அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட புள்ளை இறந்து போயிட்டாப்ல. பேரு தாமஸ். அடிக்கடி ஏ தாமஸ் சுமாரு அப்படின்னே பேசிட்டு இருக்காரு. செத்து போன பையன் பக்கத்துல இருக்கிறாப்ல நினைச்சு பேசிட்டு இருக்காரு போல தெரியுது. உங்க புள்ள காணாம போனதுக்கும் ஏன் பொண்ணு காணாம போனதுக்கும் நடுவுல ஏதாவது ஒத்துமை இருக்குமோ வைக்குமோன்னு இந்த மாதிரி விதத்தெல்லாம் யோசிச்சு போயிட்டு இருக்காரு. ஆனா இவர் ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு, என் புள்ளைய தூக்குனது அந்த ஆவிதான், ஊர் நலத்துக்காக தாங்கிறாப்ல பேசுறாரு. பழைய கதைகள் எல்லாம் நம்ப மாட்டேங்கிறா இவ, பயத்துல நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றா. இங்க பாரு, இன்னும் 2 நாள்ல உன் குழந்தைக்கும் என் பிள்ளைக்கு என்ன நடந்ததோ அதான் உன் குழந்தைக்கு நடக்க போகுது, அப்புறம் நீ இந்த கதையெல்லாம் நம்புவேங்கிற. அப்புறம் அவரு வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி ரத்தத்துல ஒரு பாட்டில் வச்சிருப்பாங்க, அதுல இந்த மாதிரி முடியை சேர்த்து வைப்பாங்க, வீட்டுக்கு வீடு தொங்க விடுவாங்க. இதெல்லாம் 2வது சைனா. முதல் சைனா அந்த ரத்தம், 2வது சைனு முடி, 3வது அறிகுறி நிலத்துக்கு மத்தியில நெருப்பு எரிகிறது, அப்புறம் 4வது அறிகுறி இரவில் உதிக்கும் இருள் சூரியன், அந்த 4வது அறிகுறி வந்த பிறகு அந்த கருப்பு கொட்டகை தெரிய வருமா, ஆவியும் வருமா. இதெல்லாம் இந்த அம்மா நம்பல. நம்ம அம்மா அங்க இருந்து கிளம்பிடுச்சு. அந்த அருவாக்காரரோட பையன் 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனான்ல, அவனுக்காக இங்க ஒரு சின்ன நடுகள் நட்டப்பட்டிருக்கும். அவனை நினைச்சு இங்க ஒரு நினைவு கல்லு தோண்டப்பட்டு செதுக்கப்பட்டு இருக்கும். அங்க போய் இவங்க அஞ்சலி செலுத்துறாங்க. மறுபடியும் காட்டுக்கு மத்தியில இருந்து ஏதோ ஒண்ணு இவளை கூப்பிடுறாப்ல தோணுது. காட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் திரியிறாப்ல தோணும். அப்புறம் பார்த்தா அந்த கருங்கொட்டகை ஒரு செகண்ட் தோணும். அந்த கருங்கொட்டைக்கு மேல ஏதோ லைட்டா நெருப்பு தீபத்துல எறிறாப்ல தோணும். அப்புறம் பார்த்தா ஒரு நொடி அது கனவு மாதிரி காணாமையும் போயிடும். இந்த பக்கம் சோசியல் மீடியா வாட்ஸ்அப்ல நம்மளோட இன்டர்வியூ கொடுத்து அதெல்லாம் ஷேர் பண்ண வைக்கணும்னு புருஷன் பேசும்போது போது நிறுத்துங்கன்னு இவ டேபிள சேர்த்து ஒரு போடுவாங்க. இங்க பார்த்தா காணாம போன அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ண போறோம் அப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்காங்க ஸ்கூல்ல. சரி ஸ்கூல்ல ப்ரே பண்றாங்க போல, அதை பார்க்கலாமேன்னு இவ வந்து பாக்குறா. வந்து பார்த்தா ஆட்கள் யாரும் இல்ல, குழந்தைங்க தான் இருக்குது. அதுலயும் ஒரு குழந்தை காணாம போகும்போது பக்கத்துல இருந்ததுல உன் பொண்ணு தூரம் போயிட்டான்னு சொல்லும்ல, அந்த குழந்தைகிட்ட போய் ஏதாவது விசாரிக்கலாமேன்னு அருமையா விசாரிக்க போனா அவ கெட்ட வார்த்தையில பேசுறா. ஒன்னும் சொல்ல முடியாது, முன்னால முடிஞ்சதை பாத்துக்கடி வைடி அப்படின்னு பேசுறா. ஓவரா பேசுறத பார்த்து புலின்னு ஒரு அரை விட்டதுமே அதை பார்த்த மொத்த பிள்ளைங்க எல்லாம் பயந்து ஓடிடுச்சு. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட உண்மையை சொல்லு அப்படி இப்படி மிரட்டினதும் குழந்தை பயந்து போய் இங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குதான், அங்க எங்களுக்கு வாரம் புதன்கிழமை ரகசியமா ஒரு கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்லுது. சாவியை கூட அங்க எப்படி ஒளி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த சாவி எடுத்து அது திறந்தும் காட்டுதுங்க. இதே இடத்துல ரகசியமா கீழே படிக்கட்டு போகுது, அந்த ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அந்த ரூமுக்கு போய் பார்த்தா கடந்த ஒரு 4 நூற்றாண்டுகளாகவே ரகசியமா சில பேர் இங்க கிளாஸ் எடுக்கிறாங்க குழந்தைகளுக்கு. அந்த புரணி கதையை, அந்த கதை நிஜம், இப்படி பலி கொடுக்கப்பட்டதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டா நீங்க சந்தோஷப்படணும் வைக்கணும்லாம் கிளாஸ் எடுத்திருக்கிறா போல. கடைசியா இப்படி கிளாஸ் இங்க எடுத்துட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம அருவாக்காரர் தான். இதே கிளாஸ நம்ம ஹீரோயினோட பொண்ணு கூட அட்டன் பண்ணி இருக்கிறா போல தெரியுது. அங்க இருக்கிற நிறைய சிற்பங்கள்ல அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவரோட போய் ஐக்கியமாகலாம்னு போட்டிருக்க. அதையெல்லாம் அந்த குழந்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிச்சு. சோ மனமுகர்ந்து தான் பலியாக போறோம்னு தெரிஞ்சுதான் போயிருக்குது போல. அந்த குழந்தை எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க குழந்தைகளை. அதுக்குள்ள அடி வாங்கின அந்த குழந்தையோட அப்பன் வந்துட்டான். இந்த அம்மாவோட வாயை பிடிச்சி எப்படி நெருக்கிறான்னு பாருங்க. அதுக்குள்ள நான் போலீஸை கூப்பிடுவேன் வைப்பேன், இந்த மாதிரி ரகசியமா கதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதையெல்லாம் சொல்லுவேன்னு சொன்னதை அவர் பயந்துறார். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி கிளாஸ் ரகசியமா நடத்துறாங்கிறது எங்களுக்கும் தெரியும், இதெல்லாம் இந்த ஊரோட பழமையான குடும்பங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறார். அதுக்குள்ள இவ கிளம்பி வீட்டுக்கு வரா. வீட்டுல பார்த்தா அங்க பார்த்தா அதே மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இவளோட வீட்டுல இருக்கும். ஆமா, புதன்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னாங்க, நான் தான் சேர்த்து விட்டேங்கிறாரு இவர். ஆனா அந்த கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. சண்டை வருது. சண்டை போட்டு கிளம்பிட்டா. கால் போன போக்குல போய்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் காட்டுக்குள்ள நம்ம அருவாக்காரர் போய்கிட்டு இருக்கிறார்.
குழந்தை வேற அடிக்கடி வந்து என்ன காப்பாத்துன்னு கூப்பிடுறாப்புல தோணுது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ என்ன ஏதுன்னு விசாரிச்சா அந்த கேஸை எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டோம்னு அசால்ட்டா பேசுறாங்க. எதுக்குங்க க்ளோஸ் பண்ணீங்க, புள்ள இல்ல கிடைக்கல அப்படி இப்படின்னு அவர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூட்டுறாங்கன்னு ஒரு மேட்டரை பார்த்தால அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா எல்லாரும் மெழுகுவத்தி ஏத்தி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற டிராயிங் வச்சிருக்கிற விதம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தை நல்லபடியா கிடைக்குங்கிறதுக்காக இவங்க சாமி கும்பிடுறாப்புல அந்த அம்மாவுக்கு தெரியல. கரெக்டா நம்ம அருவாக்காரரும் வராரு. அவர்கிட்ட மெழுகுவத்தி கொடுத்து என் புள்ள நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக எங்க வேண்டுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னதும் அவர் சரின்னு மெழுகுவத்தியை வாங்கி கிறிஸ்துவ முறைப்படி வேண்டுவார்னு பார்த்தா அவங்க ரகசிய குழு அந்த ஆவியை வேண்டி பாட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே எல்லா பேரும் அந்த ஆவிக்கான பாட்டை தான் பாடுறாங்க. 1-2 பேர் இப்படி தப்பான ஆட்களா இருப்பாங்க, கல்ட்டு இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த வெள்ளவடிக்காரம்மா உட்பட கிராமத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அந்த குரூப்பை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க. எவ்வளவு சொல்லி அந்த பாட்டை நிப்பாட்டல நம்ம பையன் வந்து பொலின்னு ஒரு அரவடுவான். அருவாக்காரதுக்கு ரத்தம் வந்துடும். தயவுசெய்து இங்கிருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு மிரட்டினதும் அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்க தொடர்ந்து கும்பிட்டு இருக்காங்க. யார? இயேசுவை இல்ல, அந்த ஆட்டுத்தலை ஸ்பிரிட்டை, அந்த ஆவியை கும்பிட்டு இருக்காங்க. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். போலீஸ்காரங்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பிள்ளைய நாம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களோட காரை யாரோ தீய வச்சு எடுத்துட்டாங்க, கொளுத்திட்டாங்க. யாரா கொளுத்துனாங்க அதை அணைக்கணும்னு ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதே சமயம் இவங்க உள்ள ஸ்டோர் ரூம்ல இருப்பாங்க, தண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வேன்ல வாழ்றான்ல, 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தாமஸ்ங்கிற அந்த பையனோட ஃப்ரெண்டு, அவன் இங்க வரான். இங்க பாருங்க, இவங்க உசுருக்கே ஆபத்து, இவங்க எல்லாம் காட்டானுங்க, தயவுசெய்து இங்க இருந்து தப்பிச்சு போகிற வழியை பாருங்க. அன்னைக்கு என் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியல, 4 நாளைக்கு பிறகு நான் தாமதமா போயிட்டேன், காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. நீங்க நினைச்சா உங்களால காப்பாற்ற முடியும். அந்த கருப்பு கொட்டகையில தான் வெறுப்பா அப்படின்னு எடுத்து சொல்லுவார். யாருக்கும் தெரியாம அங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ட் ஆகி இந்த பக்கம் போனுங்கிறதுக்காக கூட்டத்தை தன் பக்கம் திருப்பி விட்டுறாரு பார்வையை. எல்லா பேரும் அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்க இவங்க ஓடி போலான்னு பார்த்தா 2 பேரும் பிடிச்சிட்டாங்க மாஸ்க் போட்டு. அருவாக்காரர் வந்து அந்த பயல இறக்கமே இல்லாம அருவாவால வெட்டி கொள்றாரு. மாஸ்க கலட்டினா அருவாக்காரனே தான், அவனே தான். அடுத்து இந்த அம்மா தப்புன்னு அந்த கொடூரத்தெல்லாம் பார்த்து மயங்கி போனது திருப்பி முழிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்கூல்லயே ரகசிய ரூம் ஒன்று இருக்குன்னு அந்த ரூம்லயே தான் அவ படுத்து கிடக்குறா. அருவாக்காரர் அங்கதான் இருக்கிறார். ஊர்க்காரங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. எல்லாம் விதவிதமா மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அங்கதான் அவரோட வக்கரத்தை கொட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு உங்க சர்ச்சை சேர்ந்தவங்க வந்து எங்க நிலபுருவோட நெருப்ப தலையில நெருப்ப வச்சு கொன்னு, நிலத்தின் பிரபுவ தலையில நெருப்ப வச்சு கொன்னு எங்க கோயில அழிச்சு அதுக்கு மேல சர்ச்சை கட்டினாங்க. பழிக்கு பழி, பதிலுக்கு பதில் நாங்களும் செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிறாப்ல. என்னையா பண்ண போறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி பிடிச்சி இழுத்து வராங்க. ஹீரோ கிறிஸ்துவ முறைப்படி வளர்ந்தவர். சோ அவரை இதே மாதிரி தண்டனை கொடுக்கறது மூலமா பழிக்கு பழி வாங்க போறதா நினைக்கிறார். இது எக்ஸ்ட்ராவா எங்க கடவுளுக்கு நாங்க கொடுக்கிற காணிக்கை அப்படிங்கிறாப்ல. பயப்படாத, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம குழந்தைய நீ நல்லபடியா காப்பாத்தி வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, பயப்படாத கண்ண முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தயாராயிட்டாருங்க. நல்ல நெருப்ப தலையில மட்டும் பத்த வச்சுட்டாங்க. ரொம்ப கோரமா எரிஞ்சு அவர் இறந்து போறார் பாவம். இந்த அம்மா கண்ணு முன்னாடியே எரிஞ்சு போறார். எல்லாத்தையும் பார்த்து அழுது இதுக்கு பிறகு நம்ம பிள்ளைய காப்பாத்திக்கிறதுக்கு நாம தான் ஸ்டெப் எடுக்கணும், தைரியமா இருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து பாருங்க, வயல்வெளியில நெருப்பு எரியும் சொன்னாங்கல்ல, 3வது அறிகுறி. வயல்வெளியில நெருப்பு வச்சிருக்காங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து 4வது அறிகுறி என்ன? இரவுல ஒதுக்கிற இருள் சூரியன். அது என்னடா அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் சூரிய கிரகணம். அதைத்தான் அவங்க இருளின் சூரியன்கிறாங்க. கரெக்டா அந்த கிரகணத்தின் போது அவங்க பாடுற அந்த பாட்டையே பாடி அவங்க முடிய காணிக்கையா பிச்சு எடுக்கிறாங்க. முடிய கையில வச்சுக்கிட்டாங்க. இப்ப பார்த்தா அவங்களுக்கு அந்த கருங்கொட்டகை இருக்கிற இடம் தெரியுது, வழி தெரியுதுன்னு தானாவே அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா எஸ், அந்த கரும் கொட்டகை தெரியுறதுங்க. அதுக்கு பக்கத்துல போகும்போது தான் தீப மாதிரி நெருப்புல ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அது என்னன்னு தெரிய வருது. அது வேற ஒண்ணும் இல்ல, சர்ச்சை சேர்ந்தவங்க ஒத்தாலோட தலையில நெருப்பு வச்சாங்கல்ல, அந்த நிலப்பிரபுவோட ஆவிதான் மேல அப்படி சிம்பிளா நிக்குது போல தெரியுது. கதவு திறக்கப்படுது, உள்ள போறாங்க. உள்ள ரொம்ப தூரத்துல பார்த்தா விறகுகளுக்கு மத்தியில இவங்க பொண்ணு கட்டப்பட்டு கிடக்கிறது தெரியுது. கட்டப்பட்டு கிடக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கையில எல்லாம் கட்டப்படல. அவதான் உட்காந்துட்டு இருக்கா, கண்ணை மூடி வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு வா கிளம்பலாம்னு சொன்னா கிளம்ப முடியாது, அவர் விடமாட்டாரு அப்படின்னு குழந்தை சொல்லுது. ஆனா பயப்படல, சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இல்ல அப்படின்னு எவ்வளவோ இந்த அம்மா ப்ரே பண்ணி பாக்குதுங்க. ஏன்னா இன்னும் அந்த கதைகளை நம்பல அந்த அம்மா. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவன் வந்துட்டான்னு சொல்லும் போது நேருக்கு நேரா பாக்குறா. எஸ், அந்த ஆவியை நேருக்கு நேரா பார்த்த பிறகுதான் இது வெறும் கட்டுக்கதை அல்ல, இது நிஜம்னு புரிஞ்சுக்கிறாங்க. எத்தா தண்டிக்கு பெருசா இருக்குது, எவ்வளவு கொம்புகள் இருக்குது. அப்படியே மண்டிக்கிட்டு தான் முடிய புடுங்கினாங்கல்ல, அந்த முடியை காணிக்கையா கொடுத்து நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த ஸ்பிரிட் கூட அந்த ஆவி கூட என்ன நெகோசியேட் பண்ணாங்க, என்ன டீல் போட்டாங்கன்னு தெரியலங்க. பார்த்தா பிள்ளைய காப்பாத்தி உயிரோட கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. எல்லா பேருக்கும் ஆச்சரியம், அந்த அருவாக்காரனுக்கு கூட ஆச்சரியம் தான். இனியா நடக்கிறீங்கன்னு, என் கடவுளுக்கான காணிக்கையை நீ திருப்பி எடுத்துட்டு வந்துட்ட, இவளை கண்ட துண்டமா வெட்டி போடுங்க அப்படின்னு உத்தரவு போறாரு அருவாக்காரர். ஆனா அவளோ இல்ல, நீ பயந்து பண்ணாத ஒன்ன நான் துணிச்சலா பண்ணதுனால எனக்கு கிடைச்ச கிஃப்ட் இது, என் பொண்ணு அப்படிங்கிறாங்க அவங்க.
நான் அந்த கருங்கொட்டையை கண்டுபிடிச்சேன். அவர் முன்னாடி போய் நின்னேன். என் முகத்தை நல்லபடியா பார்க்கும்படி முகத்தை முழுக்க அவர்கிட்ட காட்டினேன். அதற்கு பிறகு எனக்கு பரிசா என் பிள்ளையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இதே மாதிரி தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓம் பிள்ளையும் தூக்குனார். உன் பிள்ளையை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பை 4 நாள்ல உனக்கிட்ட பல தடவை கொடுத்தாரு. ஆனா நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல, பயந்துட்ட. போலியா ஒரு மாஸ்க போட்டு அந்த பழைய கதைக்கு உயிர் கூட்டினியே தவிர நிஜத்துல உன் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு நீ ஸ்டெப்பே எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவரு இல்ல, நான் என் பிள்ளையை பலி கொடுத்தது இந்த ஊரோட நல்லதுக்காகத்தான், விவசாயத்துக்கு தான், அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கிறாப்ல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தப்பா பண்ணிட்டு இருக்கிற, நீ சாக வேண்டியவன்னு சொன்னதும் ஊர்க்காரங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் பிள்ளையவே காப்பாத்தி கொண்டு வந்த இவளை இப்போ இவர்களோட தலைவரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ புது தலைவர் சொல்றதை தான் அவங்க கேட்கறாங்க. பழைய தலைவர் தப்பா வழி நடத்திட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை சுட ஆரம்பிக்கிறாங்க. கண்ணா பின்னான்னு குத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொண்டு போய் நெருப்புலயே வீசி எரிஞ்சிட்டாங்க. அந்த ஆளு எரிஞ்சு செத்து போயிட்டார். இப்போ இனி என்ன சொன்னாலும் இவளை அந்த ஊர்க்காரங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா அவங்க கடவுளா கும்பிடுற அந்த ஆவியை நேர்ல பார்த்தது இவ. பேசி தான் பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்கிறது மிகப்பெரிய ஆதாரமா போயிடுது. குழந்தை நல்லபடியா இருக்குது. அப்புறம் பார்த்தா அதே ஊரு, அதே சர்ச்சு. இந்த அம்மா இப்ப நம்ம ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லா பேரும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட கையிட குழந்தை வந்து கையை அப்படி சேர்த்து வைக்கும். 2 பேரும் கையை பிடிக்கிறாப்ல வைப்பாங்க. அப்போ அவளோட கைகளை காட்டுறாங்க. அவங்க 2 பேரோட கையும் ஒன்னா சேர்த்து அப்படி கை பிடிச்சிருக்கிறாப்ல காட்டி படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், படம் முடிஞ்சு போச்சு. இங்கிருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத இருக்கிற சின்ன சின்ன குழு வச்சு நாமளே தான் கண்டுபிடிக்கணும். பலவிதமான கற்பனைகளுக்கு தீனி போடுறாப்ல இதுல சீன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருமே முடிவு அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோன்னு முடிவு பண்ணக்கூடிய அந்த உரிமையை ஆடியன்ஸ் கிட்டே கொடுத்துட்டாரு டைரக்டர். சரி, இப்போ என்னெல்லாம் பாசிபிலிட்டின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இப்போ இவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலைமைக்கு அந்த கிராமம் வந்துருச்சு. சர்ச்சில் எல்லா பேரையும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. இப்போ இவங்க நினைச்சா மறுபடியும் கிறிஸ்துவ மதத்துக்கே இவங்களை எல்லாத்தையுமே வழிநடத்த முடியும். என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறதுனால கிறிஸ்துவ மதத்துக்கு அவங்க எல்லாத்தையும் பேசி வழி கட்டி கொண்டு வந்துருவாங்களா? மேபி வரலாம். இது ஒரு ஆப்ஷன். கிராமத்தையே திருத்துறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த எண்டிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் 1ன்னு கமெண்ட்ல கொடுங்க. ஆப்ஷன் 2க்கு போறோம். இப்போ ஆப்ஷன் 2ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோயினோட குழந்தையை ஏன் அந்த பலியாடா தேர்ந்தெடுக்கப்படணும்? யோசிச்சு பாருங்க. இவங்க வித்தியாசமா சாமி கும்பிடுறாங்க, வித்தியாசமா ஒரு வழிமுறையை வச்சிருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எதிர்த்து நிக்கிறது கிறிஸ்துவ மதம். அந்த மதத்தை போதிக்கிற ஒருத்த அம்மாவோட குழந்தைய விட ஒரு பெட்டர் சாய்ஸ் அங்க கிடைக்க முடியுமா பலி கொடுக்கிறதுக்கு? அது காரணமாக இருக்கலாம். அந்த குழந்தைய ஸ்கூல்ல படிக்க வைக்கும் போதே ரகசியமா இந்த சீக்ரெட் ரூமுக்கு வர வச்சு இந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு ஊட்டி இருக்கலாம். அந்த குழந்தையும் அதையெல்லாம் நம்பி இருக்கலாம். 4 அறிகுறிகள் நடந்தாதான் அந்த பலி கொடுக்கிறதோ இல்ல அந்த கருங்கொட்டகை உருவாகிறதோ அதை பார்க்கறதோ எல்லாமே வாய்ப்பு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடக்கும். அதனாலதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி தாமஸ்ங்கிறவன் காணாம போனா ஆடு வெற்றவரோட அருவா வச்சிருந்தாருல, அந்த அருவாக்காரரோட புள்ள அது. இப்ப 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. முதல் அறிகுறி என்ன? முடிய தானமா கொடுக்கிறது. இந்த குழந்தைய ஸ்டார்டிங்ல காட்டும் போதே பார்த்திருப்பீங்க. அது முடியெல்லாம் கட் பண்ணி ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு வச்சிருக்கும். சோ முத அறிகுறி அவ பண்ணிருப்பா. அடுத்து 2வது அறிகுறி ரத்தம். முயலோட முடிய வெற்றுன்னு சொல்லி அவளோட கையை நறுக்கிட்டு இருந்திருப்பா. அந்த ரத்தத்தை தான் அப்பா கழுவி ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி எல்லாம் கொடுத்திருப்பாரு. சோ 2வது பலி ரத்தம், அதுவும் நடந்துருச்சு. அடுத்து 3வது என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நெருப்பு. இவரோட ரத்த வலி சொந்தம் இவரோட அப்பா, அவரையே நெருப்புல எரிச்சு கொன்னானுங்க. சோ அந்த அறிகுறியும் நடந்துருச்சு. அப்புறம் 4வது அறிகுறி கருஞ்சூரியனோட உதயம். சூரிய கிரகணம், ராத்திரியில வரக்கூடிய அந்த இருள் சூரியன், அதுவும் நடந்துருச்சு. 4 அறிகுறிகளும் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுனாலதான் அந்த கருங்கொட்டகை உருவானது. அந்த ஆவியையும் இவளால போய் பார்க்க முடிஞ்சது. அந்த கருங்கொட்டைய பார்க்காதவரை, அந்த ஆவியை நேர்ல பார்க்காதவரை, அதுக்கெல்லாம் கட்டுக்கதை நினைச்சுக்கிட்டு இருந்தவ இப்போ கருங்கொட்டகைய பார்த்தாச்சு, அதையும் நேர்ல பார்த்தாச்சு. இந்த ஊர்க்காரங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கதையல்ல, நிஜம், உண்மை அப்படிங்கறத இப்போ புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதுவரை தான் கண்ணுல நேர்ல பார்க்காத இயேசுவை அவ தொடர்ந்து இப்போ மக்களுக்கு போதிப்பாளா? இல்ல தான் கண்ணுல நேர்ல பார்த்த இவர்களோட நம்பிக்கையை ஏத்துக்கிட்டு இவர்களுக்கு அதே நம்பிக்கையை ஊட்டுவாளா? எனக்கு என்னமோ இவர்களோட நம்பிக்கையை தான் தேர்ந்தெடுப்பா, அதைத்தான் மக்களுக்கும் எடுத்து சொல்லுவான்னு தோணுது இல்லையா? சோ இதுதான் கரெக்ட், இந்த ஃப்ளோ தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல 2 நம்பர் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இதை அடுத்து 3வதா ஷாக்கிங்கா யாருமே நோட் பண்ணாத 3வது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது இன்னும் சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஹீரோயின் அந்த கருங்கோட்டையில இருந்து திரும்பி வரும்போது குழந்தை நடந்து வராது. இவங்க தான் 2 கையால அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வரணும். நல்லா இருக்கிற குழந்தை தானா நடந்து வரலாம்ல, ஏன் இந்த அம்மா தூக்கிட்டு வந்துச்சு? தூக்கிட்டு வந்து தரையில அழகா படுக்க வைக்கும். இங்க நம்ம டவுட் என்னன்னா, ஏன் அந்த குழந்தை ஆல்ரெடி செத்து போயிருக்க கூடாது? உயிரோட இருந்தா தானா நடந்து வந்திருக்கலாம்ல. சோ தூக்கிட்டு வந்து தரையில படுக்க வைக்கிறத பார்க்கும்போது அந்த குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து 2வது சந்தேகத்தை பாருங்க. அந்த மாதிரி குழந்தைய படுக்க வைக்கும்போது அந்த குழந்தையோட நிறம் கொஞ்சம் நீல நிறத்துக்கு மாறி இருக்கும். இறந்து போன டெட் பாடி எல்லாம் கொஞ்சம் கருப்படிக்கும், நீலமடிக்கும்ல, அந்த மாதிரி நிறம் மாறி இருக்கிறதையும் நீங்க கவனிக்கலாம். சோ டெஃபினட்டா அந்த குழந்தை பணமா இருக்குதோ அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. இது ரெண்டையும் தவிர்த்து 3வதா கடைசியா சர்ச்சில் அந்த குழந்தை தான் அம்மாவோட கையை வந்து பிடிப்பால, அப்போ அம்மாவோட ட்ரெஸ்ஸையும் நோட் பண்ணுங்க, இந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸையும் நோட் பண்ணுங்க. அம்மாவோட ட்ரெஸ் துவைச்சு நீட்டா எவ்வளவு வெள்ளை 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 வெள்ளைங்கிறாப்ல
பாக்குறாப்புல வெண்மையா இருக்குதுன்னு பாருங்க. இந்த குழந்தை போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை கவனிங்க. படாத படியா எவ்வளவு அழுக்காக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த ட்ரெஸ்ஸை இன்னும் உத்து கவனிச்சீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை காணாம போச்சுல்ல, அப்ப அந்த குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டிருந்ததோ அதே ட்ரெஸ்ஸை தான் இப்பயும் அந்த குழந்தை போட்டிருக்குது. எப்படி ஒரு அம்மா இவ்வளவு தப்பான விஷயங்கள் நடந்த 4 நாளா அந்த குழந்தை போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸை 5வது நாளா அந்த குழந்தைக்கு போட்டு விடுவாங்க. சோ டெஃபினட்டா இதுல இருந்து தெரியுது குழந்தை செத்து போச்சு. இவங்க இப்ப பாக்குறதோ பேசுறதோ இது எல்லாம் குழந்தையோட ஆவி கூட தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சோ கதை பாசிட்டிவ் எண்டிங்ல முடியல, நெகட்டிவ் எண்டிங்ல முடிஞ்சிருக்குங்கிறதையே எவ்வளவு சிம்பாலிக்கா சொல்லி இருக்காங்கன்னு பாருங்க. அட, இந்த 3வது ஆப்ஷன் நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா ஆப்ஷன் 3ன்னு கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் 3ன்னு கொடுத்தீங்கன்னா அப்ப இதுதான் கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கடைசியா அந்த குழந்தையும் இவளும் கையை கொடுக்கும்போது இந்த அம்மாவோட கையில விரல் நகம் அதிகமா நீண்டு இருக்கும். எப்பவுமே இவ கையை நகத்தை அழகா கட் பண்ணி வச்சுக்கிறவ. நகத்தெல்லாம் நிறைய வளர்க்க மாட்டா, இப்ப நகத்தை நிறைய வளர்த்திருக்கிறா. அதே மாதிரி கண்ணா பின்னான்னு ரத்த கலர்ல எல்லாம் நெய் பாலிஷ் அடிக்கவே மாட்டா, இந்த தடவை நெய் பாலிஷ் அடிச்சிருக்கா. சோ இதை வச்சு பார்த்தா இவ மாறிட்டா, முழுசா அந்த ஆவியை ஏத்துக்கிட்டாலோ அப்படின்னு தோணுது. ஆவியை ஏத்துக்கிறதா இருந்தா குழந்தைய தான் கொன்னுடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு அந்த ஆவியை ஏத்துக்கணும் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். குழந்தை செத்து போனாலும் செத்து போன குழந்தை உயிரோட இருக்கிறாப்ல உன்னால பேச முடியும், பழக முடியும், உன் குழந்தை உன் கூடயே எப்பயுமே இருக்குங்கிறாப்ல ஒரு வரத்தை ஏன் அது கொடுத்திருக்க கூடாது? அதனால என்னவோ சரின்னு அவர்களோட நம்பிக்கையை இந்த அம்மா ஏன் ஏத்துக்கிட்டு இருக்க கூடாது? அப்படி நடந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த தாமஸ் பையனோட அவங்க அப்பா அடிக்கடி பேசிட்டு இருக்கிறது நீங்க கவனிச்சிருக்கலாம். தாமஸ் சும்மாருன்னு கூட அன்னைக்கு பேசிட்டு இருப்பாரு. சோ அவரும் கூட இப்படி பலியிடுக்கப்பட்ட தான் பிள்ளையோட பேசிட்டு தான் இருக்கிறார். அவரோட கண்ணுக்கு அந்த புள்ள தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதோ என்னவோ. இல்ல சூப்பரா இருக்குல்ல? இப்படி முடிவை அறகுறையா விட்டுட்டு போறதோ இல்ல சொல்லாம விடுறதும் போதோ நாம நம் கற்பனைக்கு தீனி போடுறாப்புல எப்படி வேணாலும் யோசிக்கலாம். சோ இந்த 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்றவங்க செலக்ட் பண்ணுங்க. இல்ல 4வதா நான் ஒன்னு சொல்றேன், அது இன்னும் இதை விட பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறவங்க உங்களோட கமெண்ட்களை தாராளமாக தெரியப்படுத்தலாம். பாப்போமா எது நல்லா ஓடுதுன்ட்டு. அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட அந்த லிங்கை கொடுக்க சொல்றேன். ஸ்கிரீன்ல விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அடிக்கடி வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். என்ன தேங்க்யூ.